இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் மனிதம் போற்றுவோம் என்ற தலைப்பில் பேசப் போகிறேன். முதலில் மனிதம் என்றால் என்ன? ஒரு மனிதன் பிற மனிதர்களிடம், பிற உயிர்களிடம் காட்டும் அன்பை, இரக்கத்தை, நேயத்தை மனிதம் என்று சொல்வோம். இது மனிதநேயம் என்றும் அழைக்கப்படுகிறது. மனிதநேயம் எவ்வளவு முக்கியம் என்பதை திருவள்ளுவர் அவரின் திருமந்திரத்தில் இவ்வாறு சொல்கிறார்: ஒத்தறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்த அருள் வைக்கப்படும். அதாவது மனிதநேயத்தோடு நம்மால் இயன்ற உதவியை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். அவ்வாறு உதவும் மனப்பான்மை இல்லாதவர்கள் உயிரோடு இருந்தாலும் பிணத்திற்கு சமம் என்று சொல்கிறார். இவர் கூற்றின்படி பார்த்தால் இங்கு பலர் பிணமாக தான் வருகிறார்கள். ஏனென்றால் இந்த 21ஆம் நூற்றாண்டு மனிதநேயத்தோடு ஒரு மனிதனை பார்ப்பது அபூர்வமாக இருக்கிறது. அப்படி வாழ்ந்த ஒரு மனிதனை தான் இந்த ஆண்டு அக்டோபர் 9ஆம் நாள் நாம் இழந்துவிட்டோம். அவர்தான் ரத்தன் டாடா. இங்கு நான் ஒரு கருத்தை ஆழமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். மனிதநேயம் என்பது உடல் தானம், ரத்த தானம், கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து உதவி செய்வது போன்ற பெரிய செயல் மட்டுமல்ல. கூட்டம் நிறைந்த ஒரு பேருந்தில் தம் இருக்கையை ஒரு மூதாட்டி கொடுப்பது மனிதநேயம். தவித்த வாயிற்கு தண்ணீர் அளிப்பது மனிதநேயம். ஏன் சக மனிதனின் வழியை உணர்ந்து நடப்பது கூட மனிதநேயம் தான். ஆனால் அப்படி கூட ஒரு மனிதநேயத்தை இப்போது காண முடியவில்லை. இதற்கு முக்கிய காரணமாக நான் கருதுவது என்னவென்றால், முதலில் சரியான கருத்தை தவறாக மட்டும் எடுத்துக்கொள்ளுதல். உதாரணமாக, இப்போது இருக்கும் இந்த காலகட்டத்தில் தனிமை, மன அழுத்தம் போன்றவற்றால் பாதிக்கப்படாத மனிதர்கள் யாருமே இல்லை. இதனால் நாம் பார்க்கும் அனைத்து ஊடகத்திலும் யாரும் நம்பாதே, யாரும் உனக்காக இருக்க மாட்டார்கள், மனிதர்களுக்கு பணம் தான் முக்கியம் போன்ற வசனங்களை தினசரி நாம் பார்க்கும் நிலை வந்துவிட்டது. இது எல்லாம் நம்மை அறியாமலேயே சக மனிதரிடமிருந்து நம்மை தூரமாக செல்ல வைக்கிறது மற்றும் சக மனிதனை கெட்டவனாக மட்டும் பார்க்க வைக்கிறது. முடிவில் மனிதநேயமும் குறைக்கிறது. யோசித்து பாருங்கள், இது போன்ற ஒரு கூட்டத்தில் அனைவருமே இங்கு என்னை தவிர மனிதர்களுக்கு பணம் தான் முக்கியம் என்று எண்ணுகிறார்கள். முடிவில் அந்த கூட்டத்தில் யாருக்கு பணம் முக்கியம்? யாருக்குமே இல்லை. அவர்கள் அவ்வாறு யோசிப்பதற்கு காரணம் மனிதர்களுக்கு பணம் தான் முக்கியம் என்ற கருத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டதுதான். எனவே ஒரு கருத்தை எடுத்துக்கொள்வதற்கு முன்னர் அந்த கருத்தை உங்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் மனிதர்களோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஏனென்றால் இங்கு பாதிப்பு ஒன்றாக இருந்தாலும் அந்த பாதிப்பிற்கான காரணம் கண்டிப்பாக ஒன்றாக இருக்காது. இரண்டாவது சுயநலம். மற்றவர்கள் நலத்தை பார்க்காமல் தம் நலத்தை மட்டும் பார்க்கும் ஒரு பெரிய கொடிய நோய் சுயநலம். இந்த நோயால் தான் இங்கு பலர் பாதிக்கப்பட்டுள்ளார். இப்போதெல்லாம் மனிதர்கள் விபத்தில் சிக்கிய ஒரு மனிதனை கூட காப்பாற்ற யோசிப்பதற்கு முன்னரே அவரை எவ்வாறு புகைப்படம் எடுத்து எந்த வலைதளத்தில் போடலாம் என்று யோசிக்கிறார்கள். மேலும் இங்கு உண்மையாக உதவி செய்பவர்களை விட உதவி செய்வது போல் பாவனை காட்டுபவர்கள் அதிகம். இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் மனிதநேயத்தோடு இருந்தான். அவனுக்கு ஏமாளி, உழைக்க தெரியாதவன், முட்டாள் போன்ற அழகான பெயர்களை சுட்டி அந்த உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தையே அழித்து விடுகிறார்கள். நினைவில் கொள்ளுங்கள், குழந்தைகள், ஆண், பெண் என்ற எவ்வித பாகுபாடும் இன்றி மனிதநேயம் குறைய தொடங்கிவிட்டது. அதனோடு இன்று பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வர காரணம் கூட மனிதநேயம் குறைவதுதான். எனவே இப்போது இருக்கிற ஜாதி, மதம், இனம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த நிலை தொடர்ந்து கொண்டே இருந்தால் கூடிய விரைவில் மனிதநேயம் எங்கே என்று கேட்பதற்கு கூட மனித இனமே இருக்காது. வாழப்போவதும் ஒரு வாழ்க்கை, அது ஏன் இவ்வளவு சுயநலம்? யோசியுங்கள், மாறுங்கள். முடிவில் ஓரறிவோ ஆறறிவோ, ஆணோ பெண்ணோ, கீழ் ஜாதியோ மேல் ஜாதியோ, ஏழையோ பணக்காரோ, கற்றாரோ கல்லாதாரோ, மனிதா நீ மறையும் வரை மனிதம் போற்று என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. மனிதத்தை போற்று சிறப்பாக உரையாடி